திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் 4 கிரக பயிற்சிகள் ஆக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைலண்ட்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு. கேது சைலண்ட்டாக சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுலே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போகிறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போது இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்கள் ராசியில் பாருங்கள், சந்திரன் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பார். உங்கள் ராசிக்கு மேலேயே குரு இருப்பார். இப்போது எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறது போல் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவமானத்தையும் கொடுப்பார், அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போது அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா இல்லை அதிர்ஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கார். ஃபஸ்ட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கார். இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். குரு உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போவது, ஒரு பரோபகாரம், மற்றவர்களை பார்த்து இரக்கப்படுவது, இதெல்லாமே குரு கொடுப்பார். வேண்டாம், தப்பு செய்ய வேண்டாம், நேர்மையான வழியில் போகலாம், கடவுள் இருக்கார், நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு, எந்த இதாக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் வழி நடத்துவார், நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருப்பார். அப்படிங்கிறது எல்லாமே குரு இங்கே ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது இதில் நீங்கள் இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்தை வச்சு இந்த 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார். பணப்புழக்கங்கள், சுப நிகழ்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி 2025 மே மாதத்திற்கு மேலே ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறதில் மாற்றமே கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும். ரிஷபம் 2025 நம்ம போட்டுக்கலாம். 100க்கு 100% ரிஷபம் இப்போவே ஏகதேசமாக ரிஷபத்துக்கு நல்ல நிலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது இவர்களுடைய பீரியட் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இந்த ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டில் இருந்து இதுதான்ப்பா உன் தொழில், நீ இதை தான் நீ செய்யணும், உனக்கு இதுதான் வரும், இது சார்ந்து நீ போ, இதில் இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்கார். நல்ல ஒரு இந்த சனி 10ஆம் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக நிச்சயமாக இந்த சனி மாற்றி கொடுத்துருப்பார். அப்படிங்கிறதுல 100% உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு. உன் தொழில் இதுதான்னு சொல்லியாச்சு, உழைப்பும் கொடுத்தாச்சு, கடின உழைப்பையும் நீங்கள் போட்டாச்சு, அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, லாபம் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எப்போது உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும்பொழுது லாபஸ்தானத்துக்கு மேலே வரார். அப்போ அங்கே ராகு இருக்குது. ராகு பாருங்கள், இந்த ராகுக்கும் இந்த சனியும் அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களும் ஜாயிண்ட் அடிக்க போகிறாங்க. அப்போது 11ஆம் இடத்துல 2 பாவி நிற்கிறாரு 3 மாதம். பொதுவாக பார்த்துக்கலாம், நம்ம ஒரு பாவி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 11ல் ஏதாவது ஒரு பாவி இருக்குனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 கடுமையான பாவிகள் இவங்க 11ல் நிற்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த 3 மாதத்தில் எடுப்பீங்க. அல்லது உங்களுக்கு ராகுவே இங்கே கீழே இறங்கிட்டாலும் கூட இந்த சனி மேலே இருக்கும் பொழுது ராகு 10ல் இருந்தாலும் பல தொழில் செய்வார். ராகு ட்ரெண்டிங் கிரகங்க.
ராகு வந்து 10ல் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் என்ன இதில் ஜெயிக்கலாம், இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்குது, இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கா, அப்போ அதில் என்ன ஜெயிக்கலாம், அப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ராகுக்கு பேரே ட்ரெண்டிங் வைரல் கிரகம் தான் பேர். சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்போ 10க்கு ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு வருவார். அப்போ இந்த 1.5 வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாமல் அது போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் சனி பகவான் நீங்கள் 2.5 வருஷம் இருப்பாருங்க 11ஆம் வீட்டில். இந்த 2.5 வருடம் காலமும் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான பீரியட். இது எனக்கான வாழ்க்கை, நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டே இருக்குது, என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏன்னா விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு படியாக மேலே ஸ்டெப்பை ஏறியாச்சு. இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா? அப்போ அந்த வளர்ச்சி யார் கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகுவும் சனி. இவங்க 2 பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம். குபேரன் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து கேது பகவான். கேது பாருங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வருவார். இப்போ கேது வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது கேது. வெளிப்படையாக கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இது ராகு. அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம். கேது அப்படி கிடையாது, சைலண்ட்டாக இருந்து இந்த எப்படி சொல்கிறதுனா அமைதியாக இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இதெல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலை தான். இப்போது இந்த கேது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும், என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமாக இருந்துக்கணும். வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்கிறோம், உங்களுடைய மனசாட்சின்னு சொல்கிறோம். அப்போ கேது என்னதான் ஒரு மனசாட்சி கிரகம் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரொம்ப அதிகமாக மனசாட்சிக்காக நீங்கள் இது பண்ணி நிறைய பொருளை இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேது அந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. கேது மட்டும்தான் லைட்டாக மைனஸாக இருக்குதே தவிர மற்றபடி அதற்குண்டான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி குரு, சனி, ராகு மே மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதே போல் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமும் இந்த ரிஷப ராசிக்கு உண்டு. ரிஷப ராசிக்காரர்களே, நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம். இது மட்டும் இல்லை, அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சனி பகவான் 2.5 வருட காலங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும், ராகு 1.5 வருட காலங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது கண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.